தாயார். பாகம் 1, அத்தியாயம் 51. விநாயகரின் உருவம் ஒளி குறைந்ததும் கருப்பாயிற்று. அகல் விளக்கு ஒளியில் சற்று முன்பு வெள்ளை வெளேரென்றிருந்த விநாயகர் நீல கருப்பாய் மாறினார். முன்னிலும் அதிக களையாக தெரிந்தார். அருண்மொழியும் குந்தவையும் வியப்போடு கல்லை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். இது எங்கு கிடைத்தது? குந்தவை வியந்தாள். வேங்கி நாட்டிலிருந்து கொண்டு வந்த கல். பெரும்பான பாடியிலிருந்து சிற்பி ஒருவனை வரவழைத்து இந்த கல்லின் தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து அவனுடைய விருப்பப்படி இதிலே விநாயகர் சிலை வடித்து வைக்கப்பட்டது. இது ரசவாத கல் என்று சொல்லுகிறார்கள். பாதி ஓடுகின்ற நீரிலும் பாதி கடும் வெயிலிலும் நிற்கும் பொழுதும் கல்லுக்கு இம்மாதிரி 2 குணங்கள் ஏற்பட்டு விடுகின்றன என்று சொல்லுகிறார்கள். எங்கோ ஒரு மலை முகட்டில் அருவிக்கு நடுவே இடையராது நீரும் பிறகு கடும் வெயிலும் தாக்கப்பட்டு இந்த கல் இருந்திருக்க வேண்டும். கிருஷ்ணா நதிக்கரையில் இது கிடைத்தது என்றார்கள். இந்த கல்லை எடுத்து வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது பெரும்பானப்பாடி சிற்பி ஒருவன் இதை விநாயகர் உருவம் தவிர வேறு எதுவும் செதுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அவனே 15 நாட்களுக்குள் செதுக்கியும் கொடுத்தான். வெகு நாட்களாக என் வீட்டு கொல்லைப்புறத்திலே நான் வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தேன். யாருக்காவது பரிசளிக்கலாமா இல்லை நாமே வைத்து கோயில் கட்டலாமா என்று தவித்து கொண்டிருந்தேன். இதற்கு இப்போது ஒரு விடிமோட்சம் கிடைத்திருக்கிறது. இதை உன்னிடம் காட்டுவது போல இங்கு கொண்டு வந்துவிட்டு என் ஊரான அமன்குடிக்கு அனுப்பிவிடுவேன். அமன்குடியில் இந்த விநாயகரை வைத்து கோயில் கட்டலாம் என்று என் மனைவி சொல்லுகிறாள். இந்த விநாயகரை பார்க்க பார்க்க ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. என்ன ஆச்சரியம்? வெறும் கல்லாக இருந்தது, இப்பொழுது சிலையாகிவிட்டது. சிலையாக இருப்பது வெகு விரைவில் தெய்வமாக மாறும். வெறும் மனிதராக இருந்தவர்கள் பிறகு இளவரசர்களாக இருப்பார்கள். பிற்பாடு எல்லோரும் கொண்டாடப்படும் பேரரசராக மாறுவார்கள். இப்பொழுது அருண்மொழி எனப்படும் இளைஞன் இளவரசன் கூட இல்லை. சாதாரண போர் வீரன், அரச குலத்து இளைஞன், அவ்வளவுதான். ஆனால் பார் புகழும் மன்னனாக மிக விரைவில் பெரிய மாளிகையிலே அரச சபையில் கொலு வீற்றிருக்கும் நாள் வரத்தான் போகிறது. இதை சொல்லவா இந்த விநாயகர் எடுத்துக்கொண்டு வந்தீர்கள்? அருண்மொழி கேலியோடு பிரம்மராயரை நோக்கி கேட்டான். இல்லை அருண்மொழி, சுந்தர சோழர் பல்வேறு மனவேதனையினாலும் உடல் வேதனைகளாலும் தளர்வுற்று கிடக்க அரசன் இல்லாத இந்த சோழ தேசத்தை கபலீகரம் செய்ய பல பேர் முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். எப்படியாவது சோழ தேசத்தை குருவி கூடு போல கலைத்து விட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். மறுபடியும் பாண்டிய சாம்ராஜ்யம் ஏற்படும் என்று கனவு காண்கிறார்கள். தொலை தூரத்தில் உள்ள சேர மன்னனுக்கு சோழ தேசத்தை பீத்து போட்டு பார்ப்பதில் மிக பெரிய ஆர்வம் வந்திருக்கிறது. அவன் தேசத்து அந்தணர்களை இங்கே அனுப்பி என்ன ஆட்டமெல்லாம் ஆட முடியுமோ அத்தனையும் ஆடுமாறு சொல்லி அனுப்பியிருக்கிறான். மிக பெரிய பொருளும் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். நமது அரசு சபையில் செம்பியன் மாதேவியார் அப்படி பேசுவதற்கு அந்த சேரப்படை வீரர்கள் தான் காரணம். எங்கிருக்கிறார்கள் அந்த படை வீரர்கள்? அருண்மொழி மிகுந்த கோபத்தோடு தொடை தட்டி எழுந்தான். குந்தவை அவன் விரல் பிடித்து உட்கார வைத்தாள். அருண்மொழி, இதுதான் கடைசி முறை நான் உனக்கு எச்சரிப்பது. இனிமேல் எச்சரிக்க மாட்டேன். ஆதித்த கரிகாலன் என்ன தவறு செய்கிறானோ அதே தவறை நீயும் செய்கிறாய். அவனை விடவும் சில சமயம் படபடப்பாகவும் இருக்கிறாய். அரசனாக போகும் உனக்கு இத்தனை ஆத்திரம் கூடாது. கோபத்தை சரியான வழியில் செலுத்த முடியாதவன் ஆட்சி செய்ய முடியாது. நீ செய்வதில் சிறிய ஒரு நாடகத்தன்மை இருக்கிறது. நானும் பிரம்மராயரும் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ துள்ளி குதித்து எழுந்திருக்கிறாயோ என்று தோன்றுகிறது. தயவு செய்து இந்த நாடகத்தன்மையை நிறுத்து. ஆதித்த கரிகாலன் அதிகமாக பேசி அதிகமாக ஆர்ப்பரித்து அதிகமாக கொக்கரித்து அதிகமாக வாழ் உருவி தன்னை அதிகமாக நினைத்து கொண்டு அலைய ஆரம்பித்து விட்டான். இது அவனுக்கு நல்லது இல்லை என்று நான் பலமுறை எச்சரித்தும் அவன் கேட்பதில்லை. தம்பி, செய்தியை முழுவதும் கேள். பிறகு என்ன செய்வது என்பதை தீர்மானம் செய். அந்த தீர்மானம் முடிவானதும் முழுமையானதுமாக இருக்கட்டும். மறந்து போயும் மற்றவர்களுக்காக எந்த காரணம் கொண்டும் எந்த நேரமும் நாடகமாடாதே. குந்தவை கூர்மையாக பேசினாள். அக்கா, நான் பேசுவதில் உண்மை இல்லை என்று கருதுகிறாயா? இருக்கிறது. உண்மையை விட உன்னுடைய பேச்சு அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு உண்மை, எவ்வளவு வேகம் இருக்கிறதோ அதை விட அதிகமாக வெளிக்காட்ட முயற்சி செய்கிறாய். இயல்பாக இரு அருண்மொழி, இயல்பாக இருக்க கற்றுக்கொள். நான் சொல்வதை இப்பொழுது யோசிக்காதே. இரவு தனித்து படுத்து கொண்டிருக்கும் போது அக்கா என்ன சொன்னால் என்று யோசி. அப்பொழுது வெகு நிச்சயமாக நான் சொல்லுகின்ற விஷயத்தின் சூட்சுமம் உனக்கு புரியும். குந்தவை பேசுவதை பார்த்து பிரம்மராயர் பலமாக தலையாட்டினார். ஆஹா என்றார். ஆதித்த கரிகாலனுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது அருண்மொழி. மிகச் சரியான நேரத்தில் முரட்டு குதிரையின் லகானை இழுத்து திசை திருப்புவது போல
குந்தவையார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தயவு செய்து உன் தமக்கையார் என்ன சொல்கிறார்கள் என்பதை முற்றிலும் புரிந்து கொள். ஒரு பெண் சொல்லி நான் கேட்பதா என்று ஒரு நாளும் எண்ணிவிடாதே. குந்தவையின் புத்தி கூர்மை என்னை வியக்க வைக்கிறது. எதை எவ்வளவு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல இந்த பெண்மணிக்கு தெரிந்திருக்கிறது. இளவரசே, இது சோழ தேசம் செய்த பாக்கியம். குந்தவையாரே, ஒரு நல்ல தேசம் உருவாக மன்னனை சுற்றி 6-7 பேர்களாவது இருக்க வேண்டும் என்று நான் அர்த்த சாஸ்திரத்தில் படித்திருக்கிறேன். நல்ல தந்தை, நல்ல தாய், திறமையான மந்திரி, உண்மையான நண்பன், இனிமையான தோழி, இதமான வேலைக்காரன் என்று 6 பேர் இருக்க வேண்டும். எனக்கு என்னவோ நீங்கள் ஒருவரே அத்தகைய விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று படுகிறது. அருண்மொழியை மிக அழகாக தயார் செய்து கொண்டு வருகிறீர்கள். அருண்மொழி, குந்தவை சொல்லியவுடன் சட்டென்று உட்கார்ந்தாயே. இந்த குணத்தை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. இது மிக நல்ல குணம். உன் தமக்கையார் சொன்னது போல ஆதித்த கரிகாலனிடம் இந்த குணம் இல்லை. சகலரையும் உதறிவிட்டு தான் என்ன நினைக்கிறானோ அதை வெகு வேகமாக செயலாற்ற முற்படுகிறான். இதுவரையும் அப்படியே செய்திருக்கிறான். இனி எப்படி என்று புரியவில்லை. சரி பிரம்மராயரே, நீங்கள் என்ன சொல்ல வந்தீர்கள்? அதை தொடர்ந்து சொல்லுங்கள். முன்குடுமி சோழியர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சேர தேசத்து அந்தணர்கள் வெறுமே மறை ஓதுபவர்கள் மட்டுமல்ல, வைதீகங்களில் ஈடுபடுபவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் ஆயுதங்களை தயார் செய்வதில் வல்லவர்கள். குறிப்பாய் சேர தேசத்து வில்லாளிகளுக்கு இந்த அந்தணர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள். கூர்மையான கண் பார்வையும் கடுமையான சகிப்புத்தன்மையும் மனதை ஒருங்கிணைக்கின்ற வேகமும் கொண்டவர்கள். சேர தேசத்து வில்லாளிகளுக்கு கடும் பயிற்சி கொடுக்க அங்குள்ள பாடசாலைகளில் இந்த அந்தணர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அந்தணர்களை கண்டால் சேர தேசமே நடுங்கும். மெல்லிய பிரம்பை கையில் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு எதிராக எவர் பேசினாலும் அதே இடத்தில் மிக மோசமாக அந்த பிரம்பால் தண்டிப்பார்கள். உடல் வலிமை, புத்தி கூர்மை, செயல்திறன், பேச்சு சாமர்த்தியம் போன்றவைகள் இருப்பதால் அவர்களை எவராலும் வெல்ல முடியவில்லை. குறிப்பாக 4வது வர்ணத்தினர் சேர தேசத்தில் இவர்களிடம் சிக்கிக்கொண்டு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். போர் வீரர்களின் குடும்பத்தினரும் அந்த சேர அந்தன வீரர்களின் பேரரசருக்கு மிகுந்த பயம் உடையவர்களாக இருக்கிறார்கள். மன்னர்களுக்கும் எதிர்த்து பேசுவதில்லை, அரச குடும்பத்தினர்களும் அதட்டுவதில்லை. அந்தனர் என்கிற மரியாதையை தாண்டி இவர்களுடைய துன்புறுத்தல்களுக்காகவும் கடும் தண்டனைகளுக்காகவும் சேர தேசம் பயந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் அமைதியை நாடுபவன் தான் அந்தணன், உலகத்தின் அமைதியை காப்பவன் அந்தணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன இப்படி நேர்மாறானவர்களாக இருக்கிறார்களே? இதற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா பிரம்மராயரே? ஆகா, அருமையான காரணங்கள் சொல்கிறார்கள். பசுமாட்டிற்கு கொம்பு இருப்பது போல ஆபத்து காலத்தில் அந்தணன் வாள் எடுக்கலாம், எதிர்த்து தாக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆபத்து காலம் என்பதை யார் முடிவு செய்வது? அதை அவர்களே முடிவு செய்கிறார்கள். பரசுராமரை உதாரணம் காட்டுகிறார்கள். அந்தணரான பரசுராமர் ஆயுதம் எடுத்து சகல அரசுகளையும் அடக்கி ஆளவில்லையா? நாங்கள் அந்த க்ஷேத்திரத்திலிருந்து வருகிறோம். பரசுராமருடைய பரம்பரை. எங்களுக்கு ஆயுதம் எடுக்கவும் தெரியும், அந்தணனாக இருக்கவும் தெரியும். எங்களுக்கு கீழ்தான் அரசர்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் எங்களை மீறி நடக்கக்கூடாது. அரசர்களே அடங்கி இருக்கும்போது மற்ற ஜாதியை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்கிறார்கள். நாங்கள் நடந்து போகும் பொழுது எதிரே எவரும் எதிர்படலாகாது, ஓரமாக கை கட்டி நிற்க வேண்டும். நாங்கள் நடந்து வரும் பொழுதும் அரசர்கள் மேல் துணியை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும். அரசவை பெண்கள் உட்பட மற்ற எல்லா பெண்களும் மார்பு துணியை விலக்கி நின்றுவிட வேண்டும். காலில் செருப்பு போட்டுக்கொண்டு போகுதல் கூடாது. மக்கள் எதிரே பல்லக்குகள் வரக்கூடாது. நாங்கள் நிற்க சொன்னால் எந்த பட்டாளமும் நின்றுதான் ஆக வேண்டும். எங்களுக்கு வணக்கம் செய்த பிறகுதான் எந்த படையும் நகர்ந்து போக வேண்டும் என்றெல்லாம் கட்டளை போட்டிருக்கிறார்கள். எந்த கோயிலிலும் இவர்களுக்குத்தான் முதல் மரியாதை. இவர்கள் உணவு அருந்திய பிறகுதான் மற்றவர்கள் உணவு அருந்த வேண்டிய சம்பிரதாயம். சில சமயம் கிராமத்து தலைவர்களை நோக்கி, நாங்கள் சாப்பிட்ட இலையில் நீ சாப்பிடு என்று சொல்வார்கள். அவர்கள் நிச்சயம் சாப்பிட்டாக வேண்டும். சாப்பிட்டுவிட்டு மிக புண்ணியம் என்று சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள். என்ன அநாகரிகமாக இருக்கிறதே! மனிதர் எச்சிலை உண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் உணவு தெய்வ பிரசாதமாம். அதற்காகத்தான் இப்படி கட்டளை எடுக்கிறார்களாம். அவர்கள் என்ன சித்த புருஷர்களா? இல்லை. ஆனால் சித்த புருஷர்களாக வேடம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். சில வித்தைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான வித்தை பிரம்மராயரே? ஏதோ ஒரு பச்சை மூலிகையை கசக்கி ஓலைக்கூரை மீது எறிகிறார்கள். உடனே வீடு பற்றி கொள்கிறது. வாழை மரத்தை வெட்டி அதன் அடிப்பாகத்தில் 3 கோணங்களில் குச்சிகளை நட்டு அந்த அடிமரத்தின் மீது ஏறி நிற்கிறார்கள்.
வாழை மரம் ஆற்றோடு அடித்து கொண்டு போகும்போது அவர்கள் தண்ணீரின் மீது நடந்து போவது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஜனங்கள் பயந்து கை கூப்புகிறார்கள். என்ன செப்படி வித்தையா? இல்லை, வெறும் பயிற்சி. வாழை மரம் புரளாமல் இருப்பதற்கு 3 கோணங்களில் சரியானபடி கணக்கிட்டு குச்சியை வைத்து அந்த குச்சியின் மீது வாழை மட்டைகளை அடுக்கி வைத்து விட்டால் அவை அசையாமல் போகின்றன. அவைகளின் மீது இவர்கள் சாமர்த்தியமாக பயணம் செய்கிறார்கள். அப்படி பயணம் செய்வதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளுகிறார்கள். பாமர மக்கள் இதை கண்டு ஏமாறுகிறார்கள். பிறகு வேறு என்ன செய்கிறார்கள்? வைத்தியத்தில் மிகவும் கை தேர்ந்தவர்கள். பாம்பு கடிக்கு வைத்தியம் பண்ண தெரிந்தவர்கள். மந்திரம் ஜபிக்க தெரிந்தவர்கள். இன்று இரவு மழை பெய்யும் என்று அவர்கள் சொன்னால் மழை பெய்யும். இனிமேல் மழை பெய்யாது என்று சொன்னால் மழை பொய்யாதிருக்கும். இது எப்படி நடக்கிறது? வானசாஸ்திரம் படித்தவர்கள், மிகுந்த கெட்டிக்காரர்கள். அந்த கெட்டிக்காரத்தனத்தினுடைய உச்சியில்தான் கர்வம் கொப்பளித்து ஆடுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். குந்தவை அவரை பார்த்து சொல்ல, ஆமாம் அம்மா, ஒவ்வொரு தலைமுறையும் புதிதாக விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சங்கல்பம் கொண்டிருக்கிறார்கள். என் தாத்தா இதை கண்டுபிடித்தார், நான் இதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். புரியும்படியாக சொல்லுங்கள் பிரம்மராயரே. அருண்மொழியும் ஆவலோடு கேட்டான். போரில் காயம் ஏற்பட்டால் இரத்தப்பெருக்கை உடனடியாக நிறுத்தி ரணத்தை 3 நாட்களில் ஆற்றுவதற்கு அவர்களிடம் மருந்து இருக்கிறது. அடடே, அப்படியா? ஆனால் அந்த ரகசியத்தை அவர்கள் கொன்றாலும் சொல்ல மாட்டார்கள். சேர மன்னனுக்கு இப்படி வைத்தியம் செய்து அவனை கைக்குள் போட்டு கொண்டார்கள். பிறகு வேறு என்ன தெரியுமாம் அவர்களுக்கு? குந்தவை ஆவலோடு விசாரித்தாள். அரசியல் சாணக்கியம் படித்தவர்கள், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்தவர்கள், பிரித்தாளும் சூழ்ச்சி உடையவர்கள், 2 ஜாதிக்காரர்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறவர்கள். இதை தவிர அவர்கள் பில்லி, சூனியம், ஏவலையும் செய்கிறார்கள். இது உண்மையா பிரம்மராயரே? இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? அருண்மொழி ஆவலாக கேட்டான். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 52. சேர தேசத்தில் பிறந்து பாண்டியர்களுக்கு ஒற்றர்களாக வளர்ந்து வரும் முன்குடுமி அந்தணர்களை பற்றி தொடர்ந்து பிரம்மராயர் பேசினார். முடியும் அருண்மொழி. வேதனைப்பட்டு இறந்தவர்களின் ஆவிகள் பூமியில்தான் சுற்றி கொண்டிருக்கும். அவர்கள் மறுபடியும் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு அலைவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு மானசீகமாய் நைச்சியமாய் பேசி அவர்கள் விருப்பப்படுவதை கொடுத்து அவர்களை தங்கள் வசம் செய்து கொள்கின்ற ஒரு வித்தை உண்டு. அப்படிப்பட்டவர்கள் என்ன விருப்பப்படுவார்கள்? அநேகமாய் நரபலிதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கும். கடவுளே, என்ன கொடுமை இது! ஆமாம், இளம் பிள்ளைகளை அறிந்து அந்த இரத்தத்தை பூமியில் தெளிக்கும் போது அந்த இரத்தத்தை பைசாசங்கள் விரும்பி குடிக்கின்றன என்று சொல்வார்கள். இந்த சேர தேசத்து முன்குடுமி சோழியர்கள் இம்மாதிரி பல நரபலிகளை காட்டுக்கு நடுவே கொடுத்து தங்களை வலுப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஆனால் இதை நான் நம்பவில்லை. நம்புவதா வேண்டாமா என்றும் தெரியவில்லை. பிரம்மராயர் தொலைதூரம் பார்த்தபடி யோசித்தார். சரி, அதை விடுங்கள். வேறு என்ன? சிறிதும் நேர்மையற்றவர்கள், மிகுந்த பொறாமை கொண்டவர்கள். யார் அவர்களுக்கு எதிராக கம்பீரமாக நடந்து போனாலும் துடித்து போகிறார்கள். தன் எதிரே நெஞ்சை நிமிர்த்து கொண்டு போகிறானா? யார் அவன்? அவனை என்ன செய்தால் அலறுவான் என்று உடனே யோசிக்க துவங்கி விடுவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வீட்டு பெண்களும் கொடுமைக்காரிகள்தான். நகைகளுக்கு பெரிய ஆசை உள்ளவர்கள். வணிக பெண்களை ஏமாற்றி நகைகளை பிடுங்கி கொண்டு அவர்களை பைத்தியம் பிடிக்க வைக்குமாறு முன்குடுமி சோழிய பெண்கள் செய்வார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக சேர தேசம் இவர்கள் கையில் சிக்கியிருக்கிறதா? சேர தேசம் மட்டுமில்லை அருண்மொழி. சேர தேசத்தில் இனி ஜெயிக்க ஒன்றுமில்லை என்று அந்தணர்கள் தெரிந்து கொண்டு பாண்டிய தேசத்து பக்கம் திரும்பி விட்டார்கள். மலை ஏறி இறங்கி பாண்டிய தேச எல்லைகளை வசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் பல குடும்பங்கள் வந்து தங்கிவிட்டன. மதுரையில் உள்ள செல்வாக்குள்ள குடும்பங்களில் இவர்கள் போய் பூஜை செய்து அந்த குடும்பங்களை வளைத்து கொண்டிருக்கிறார்கள். பாண்டிய தேசம் நம் வசம் அல்லவா இருக்கிறது? பாண்டியர்களை அவ்வப்போது தாக்கி அவர்களுடைய திறமையை வல்லமையை குறைத்து கொண்டிருக்கிறோமே ஒழிய முற்றிலும் ஆட்சியை அகற்றிவிடவில்லை அல்லவா? நாம் கலைத்து போட்ட பாண்டிய தேசத்தின் படை வீரர்களை இவர்கள் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். விற்பயிற்சி கொடுப்பதற்காக பெரும் தொகையை வாங்கியிருக்கிறார்கள். பாண்டியர்களுடைய முரட்டு வெறியை தூண்டி சோழர்களை கொல்ல வேண்டாமா, சோழ தேசத்தை கைப்பற்ற வேண்டாமா என்று அவர்களிடம் பேசி அவர்களிடமிருந்தும் காசு பறித்து அவர்களை தங்களுக்கு கீழே ஏவல் தொழில் செய்ய வைத்திருக்கிறார்கள். பாண்டியர்களுக்கு வில் வித்தை கற்றுக் கொடுப்பதற்காக மிக பெரிய கடிகை ஒன்று நிறுத்துவதற்கு அரசரிடம் காசு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
பாண்டிய மக்களிடம் நன்கொடை வசூலிக்கிறார்கள். ஏற்கனவே மழையின்றியும் சரியான சாகுபடியின்றியும் தவித்து கொண்டிருக்கின்ற பாண்டிய தேசம் இவர்களால் இன்னும் கலங்கி போயிருக்கிறது. இவர்கள் வாலிபர்களை தேர்ந்தெடுப்பதே இல்லை. 10 to 13 வயதுள்ள வரையுள்ள சிறுவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். தங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஓலைச்சீட்டில் எழுதி வைத்துக் கொள்கிறார்கள். அப்படியே அடிமையாகவே நடத்துகிறார்கள். அவ்வப்போது சிறிய வித்தைகளை சொல்லித் தருகிறார்கள். அதில் வலிவுள்ளவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு வர்ம அடியும் மர்ம அடியும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். கம்பு சுற்றவும் ஈட்டி எறியவும் கற்றுக் கொடுக்கிறார்கள். வில் செய்வதற்கு பயிற்சி வித்திருக்கிறார்கள். விற்கள் அதிக அளவில் தயாரானதும் அம்புகள் அதிக அளவில் தயாரானதும் பயிற்சியை ஆரம்பிப்போம் என்று சொல்லுகிறார்களாம். அந்த சிறுவர்களை ஆடு மாடு மேய்ப்பவர்கள் போல சோழ தேசத்தின் எல்லைக்கு அனுப்பி சோழ தேசத்தில் உள்ள வயசாளிகளை, வாலிபர்களை, பெண்களை மறைந்திருந்து அம்படித்து கொல்வது அவர்களுடைய திட்டம். இவை 6-7 முறை நிறைவேறியும் இருக்கிறது. உண்மையாகவா? ஆமாம். இதை கண்ணெதிரே ஒரு முறை ஆதித்த கரிகாலன் பார்த்துவிட்டுத்தான் மிக கோபமாக பாண்டிய தேசத்தின் எல்லையை தாக்கினான். அந்த வீரர்களை கொடுமைப்படுத்தி கதறடித்தான். என்னோடு சண்டைக்கு வா, ஏன் பெண் மீது அம்பு எய்கிறாய் என்று கடுமையாக சவுக்கால் அடித்தான். ஆதித்த கரிகாலன் ஆத்திரப்படுவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏன்? அவர்கள் ஆத்திரப்படும்படியாகவே, ஆத்திரத்தை மூட்டுவதற்காகவே சில காரியங்களை செய்கிறார்கள். என்ன மாதிரியான காரியங்கள்? பசுவும் கன்றும் இருந்தால் கன்றை கொன்று விடுவார்கள். சில இடங்களில் பசுவை கொன்று விடுவார்கள். தூக்கி கொண்டு போய் காடுகளில் போட்டு விடுவார்கள். பெண்களை அழைத்து கொண்டு போய் பிரம்பால் அடித்து நிர்வாணப்படுத்தி அவர்கள் மூர்ச்சையாகும்படி தாக்கி பிறகு 6-7 பேர் சேர்ந்து அவளை அனுபவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். ஊர்கிணற்றில் விஷம் கலக்கிறார்கள். எப்படி இதெல்லாம் தெரியாமல் போயிற்று எனக்கு? அருண்மொழி, மறுபடியும் ஆத்திரப்படாதே என்று கேட்டுக்கொள்கிறேன். குந்தவை மெல்ல அதட்டினாள். ஆதித்த கரிகாலன் இதற்கு கடும் தண்டனைகள் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆடு மேய்க்கின்ற மாடு மேய்க்கின்ற அந்த சிறுவர்களை பிடித்து சிரச்சேதம் செய்துவிட்டான். பல பேரை கழுவில் ஏற்றிவிட்டான். வேண்டுமென்றே பாண்டிய தேசத்தின் எல்லையை தாண்டி ஊர்களுக்கு போய் அங்குள்ள வயசாளிகளை கொண்டு வந்து பட்டியல் போட்டு சாகடித்திருக்கிறான். பாண்டியர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். இதை ஆதித்த கரிகாலன் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஏன்? அவர்கள் செய்கிற போது நாம் மட்டும் செய்தால் என்ன? தவறு அருண்மொழி. இவைகளில் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்களோ அங்கே போய் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாதல்லவா? நம்மை ஆத்திரமூட்டுவதற்காக அவர்கள் காரியம் செய்கிறார்கள். நாம் ஆத்திரப்பட்டு காரியம் செய்தால் பாண்டிய மக்களுடைய மிகப்பெரிய கோபத்தை சம்பாதித்து கொள்வோம். நமக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த அந்தணர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வலையில் நாமே போய் விழுந்துவிடக்கூடாது. பிறகு என்னதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? அந்த ஆடு மேய்க்கும் இளைஞர்கள் பாண்டிய தேசத்து வாலிபர்கள் செய்யும் காரியங்கள் தடுக்கப்பட வேண்டும். அதே சமயம் சேர தேசத்து அந்தணர்களை ஒற்றறிந்து கொள்ள வேண்டும். இதை நான் ஆதித்த கரிகாலனிடம் சொல்லி இருக்கிறேன். பல முறை பலவிதமாக விளக்கமாக பேசியிருக்கிறேன். ஆதித்த கரிகாலனுக்கு புரிந்திருக்கிறது. வெறுமே எல்லை பக்கம் நின்று ஆடு மாடு மேய்ப்பவர்களை தண்டிப்பதை விட பெரும் படையெடுத்து பாண்டிய தேசத்து மைய பகுதிக்கு போய் அங்கிருந்து சேர தேசத்தின் எல்லைக்கு போய் எவரெல்லாம் முன்குடுமி சோழியர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கைது செய்து கொன்று போட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறான். மிக பெரிய படையெடுப்பு ஆதித்த கரிகாலன் நடத்த போகிறான். பிரம்மராயர் அன்று திரை சீலைகளுக்கு நடுவே உட்கார்ந்து விநாயகர் சிலையை தொட்டபடி பேசியது இப்போது நடந்தது போல உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு நினைவுக்கு வந்தது. அவர் ஆதித்த கரிகாலனின் மதுரை படையெடுப்பை பற்றி தொடர்ந்து யோசிக்க துவங்கினார். அதர்மத்தின் எல்லை என்று சொல்லும்படியான கலவரங்கள், எந்த பாவமும் அறியாத மக்களை இம்சித்து சந்தோஷம் காணுகின்ற அயோக்கியத்தனங்கள் இடைவிடாது சோழ தேசத்து எல்லையில் நடந்து வந்தன. சேர தேசத்து பார்ப்பனர்களால் மதுரையில் உள்ள வாலிப படை ஒன்று போருக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருந்தது. அந்த போர் புது வகையானது என்று சொல்லப்பட்டது. விடியற் காலை வேளை அல்லது இருள் பரவும் நேரம் ஓடி வந்து தாக்கிவிட்டு மறைந்து கொள்வார்கள். வீடுகளுக்கு நெருப்பு வைத்துவிட்டு கொள்ளையடிப்பார்கள். 3-4 குழந்தைகளாக கயிற்றில் கட்டி கொத்தாய் குதிரில் போட்டு தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். மாடு கன்றுகளோடு ஊரை விட்டு காலி செய்து போனால்தான் குழந்தைகளை திருப்பி தருவோம் என்பார்கள். வாளின் உரைக்குள்ளே விஷ பொடிகளை போட்டு வைத்திருப்பார்கள். உருவி எடுக்கும் போது வாளில் இருந்து பொடியை எதிரே இருப்பவர்கள் மீது வீசுவார்கள். அவர்கள் உடம்பு அரிப்பால் கண் எரிச்சலால் அவஸ்தைப்பட சராமாரியாக வெட்டுவார்கள். மிக பெரிய படைகளோடு அவர்களை தேடி வரும்போது காணாமல் போவார்கள்.
மலை முகடுகளில் பதுங்கிக் கொள்வார்கள். ஆனாலும் சோழப்படை விடவில்லை. அவர்களில் 6-7 பேரை கைது செய்தது. ஆதித்த கரிகாலனிடம் கொண்டு வந்து நிறுத்தியது. அவர்களில் ஒருவன் ஆதித்த கரிகாலனுடைய இடுப்பு கத்தியை உருவி நெஞ்சில் சொருகி கொண்டு, பாண்டிய தேசம் வாழ்க, சோழ தேசம் ஒழிக என்று சொல்லிக்கொண்டு உயிர் நீத்தான். மீதமுள்ளவர்களை தீர விசாரித்த போது அவர்கள் தற்கொலை படை என்றும், அவர்களுடைய தாயாரும் தந்தைமாரும் உறவினர்களும் சோழ தேசத்தால் அநியாயமாக வெட்டி கொல்லப்பட்டார்கள் என்றும், அதற்கு பழி வாங்குவதற்காகவே சேர தேசத்து அந்தணர்களால் அவர்கள் தயார் செய்யப்பட்டார்கள் என்றும், 6 மாதத்தில் யுத்த பயிற்சி கொடுக்கப்பட்டது என்றும், அவர்கள் குடும்பத்திற்கு நிபந்தங்கள் விடப்பட்டது என்றும், மரணத்திற்கு முன்பு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ சோழ தேசத்திற்கு அத்தனை தொந்தரவு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதாகவும் தெரிவித்தார்கள். இதுபோல இன்னும் 7000 வாலிபர்களை சேர தேசத்து அந்தணர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொன்னார்கள். பாண்டிய தேசத்து சேர தேசத்து எல்லையின் மலைப்பகுதியில் இந்த பயிற்சிகள் நடைபெறுவதாக காட்டினார்கள். முதுகு முழுவதும் வரி வரியாக பிரம்படி இருந்தது. என்ன என்று கேட்டபோது, மலை ஏற முடியாமல் தவித்த பொழுது ஏறித்தான் ஆக வேண்டும் என்று ஒரு அந்தணர் அடித்ததாக சொன்னான் ஒருவன். ஏறினாயா என்று கேட்டபொழுது, இல்லை, மலையிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தேன். அடி தாங்காமல் இறந்துவிட முடிவு செய்தேன். அவர் தடுத்து, ஏன் இங்கு சாகிறாய், போய் சோழ தேசத்து எல்லையில் செத்துப்போய் என்று அனுப்பினார் என்று சொன்னான். அப்படி சோழ தேசத்தின் எல்லைக்கு அனுப்பும் முன்பு நிறைய மது கொடுத்தும், விலை மாதர்களோடு பழகவிட்டும், குடும்பத்தோடு ஒரு நாள் இருக்க செய்தும், பல வசதிகள் செய்து கொடுத்து பிறகு இங்கே அனுப்பியதாக சொன்னார்கள். சுந்தர சோழருக்கு தகவல் தெரிவிக்க வீரபாண்டியன் நேரடியாக மோதாமல் இப்படி பல பேர் துணையோடு மோதுகிறான் என்று கவலைப்பட்டார். அவனுக்கு ஈழ மன்னரின் உதவிகள் வேறு இருப்பதாக தெரிய வந்தது. பாண்டியர்களுக்கு படை கலன்கள் கொடுத்தும், பண உதவி செய்தும், ஈழத்தில் விளைகின்ற தானியங்களை இலவசமாக கொடுத்தும் உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பதும் தெரிய வந்தது. எனவே இப்பொழுது படையெடுப்பு என்பது வெறும் பாண்டிய தேசத்து படையெடுப்பாக இல்லாமல் சேர தேசத்து படையெடுப்பாக, ஈழ படையெடுப்பாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. பாண்டியனின் வலது கையாக அவன் உற்சாகத்திற்கு ஆணி வேராக விளங்குகின்ற ஈழத்தை தண்டிக்க வேண்டும் என்று முதலில் நினைத்தார்கள். ஆனால் ஆதித்த கரிகாலனோ, வேண்டாம், பாண்டியனை அடித்தால் போதும், மற்ற 2 பேர்களும் சோர்ந்து போவார்கள், அவர்களை பிற்பாடு கவனித்துக் கொள்ளலாம் என்று சொல்ல அவனுடைய பேச்சு மறுக்கப்பட்டது. சுந்தர சோழர் ஒரு படையை ஈழம் நோக்கி அனுப்ப அந்த படை சிங்கள வீரர்களால் கடுமையாக தாக்கப்பட்டது. அவர்கள் படையெடுத்து வந்ததற்கு மன்னிப்பு கேட்டு ஓலை எழுதி கொடுத்தார்கள். அவர்களின் ஆயுதங்களும் பறிக்கப்பட்டு வெறும் கையோடு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஆதித்த கரிகாலன் கொதித்து எழுந்தான். தந்தையை ஏசினான், மந்திரிகளை திட்டினான், போர் வீரர்களை கடிந்து கொண்டான், தளபதிகளை பல பேர் முன்னால் பிரம்பால் அடித்தான். வெறும் திண்ணை தூங்கிகள் என்றும் தண்டச்சோறுகள் என்றும் ஏசினான். படையில் சலசலப்பு அதிகமாயிற்று. பிரம்மராயர் ஆதித்த கரிகாலனோடு மன்றாடினார். இப்படி பேசக்கூடாது, இப்படி தளர்த்தக்கூடாது, படை வீரர்களை இப்படி இழிவுபடுத்தினால் படை பிளவுபடும், அது தேசத்திற்கு நல்லது அல்ல என்று பல முறை எடுத்து சொன்னார். தந்தையினுடைய கட்டளை தவறானது, அதற்கு தளபதிகள் எப்படி பொறுப்பேற்பார்கள் என்று வாதம் செய்தார். தந்தை செய்தது தவறு என்பதை நீ போய் பாண்டியனை படையெடுத்து வென்று நிரூபித்து வா, மற்றபடி வேறு வழி இல்லை என்றும் சொன்னார். ஆதித்த கரிகாலன் வெறியோடு கிளம்பினான். சோழ எல்லை பகுதியை அடைந்தான். அங்குள்ள பெண்களும் கிழவர்களும் கிழவிகளும் அவன் காலை பிடித்து கொண்டு கதறினார்கள். 30 பெண்களுடைய மூக்குகளும் முலைகளும் அறியப்பட்டிருந்தன. பெண்கள் தங்களை துணிகளால் சுற்றி கொண்டு ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை போய் பார்த்து பேசியதும் அவர்கள் துக்கம் தாங்காமல் வாய்விட்டு அலறினார்கள். எங்கள் வாழ்க்கையே பாழாகிவிட்டதே, எங்களை காப்பாற்ற எவருமே இல்லையே, சோழ தேசத்தில் நாங்கள் எலிகளைப் போல வாழ்கிறோமே, இங்கு ஆண் பிள்ளையே இல்லையா, இந்த பழியை தீர்ப்பதற்கு எவருமே முன்வர மாட்டீர்களா என்றெல்லாம் கதறினார்கள். பாண்டிய தேசம் கொழுந்துவிட்டு எரிந்தால்தான் என் வயிற்றெரிச்சல் அடங்கும், என் நெஞ்செரிச்சல் அடங்கும் என்று கூச்சலிட்டார்கள். ஆதித்த கரிகாலன் இன்னும் வெறியானான். இன்னும் படைகள் வேண்டுமென்று பழையாறைக்கு செய்திகள் அனுப்பினான். உடனேயே அங்கிருந்து மிக பெரிய படை வந்து சேர்ந்தது. கொடும்பாளூர் சிற்றரசு வந்து சேர்ந்து கொண்டதும் சாளுக்கிய தேசத்தில் நண்பர்களாக இருந்த இளவரசர்கள் தங்களுடைய படைகளோடு வந்ததும் சகலரையும் ஒன்றாக்கி மிக தெளிவாய் கட்டளைகள் பிறப்பித்து பாண்டிய தேசத்திற்குள் நுழைந்தான். அவன் வருகை நன்கு அறியப்பட்டிருந்ததால் பாண்டிய தேசம் வெறிச்சோடி கிடந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.